அருள்மிகு அகோர வீரபத்திரர் கோயில் மகாமக குளக்கரையில் இருக்குது. அகோர வீரபத்திரர் மேற்கு நோக்கி இங்கே இருக்கார். கோரம்னா கொடூரம், பயமுறுத்துறன்னு அர்த்தம். அகோரம்னா அழகு அப்படின்னு அர்த்தம். கோரத்தை நீக்கி அமைதியை தருவார். நவ நதிகளுக்கு பாதுகாப்பாக சிவபெருமான் அகோர வீரபத்திரரை அனுப்புகிறாரு. அவர் வேண்டுவோருக்கு வேண்டும் வரும் அருளும் கருணாமூர்த்தி. ஆபத்தில் இருந்து நம்ம காப்பாற்றுவார். காவல் தெய்வம். இந்த கோயிலில் முகத்தில் ஒரு புன்னகையோட அருள்மிகு அகோர வீரபத்திரராக நமக்கு காட்சி தராரு. பக்கத்தில் தச்சன் ஆட்டுத்தலையோட சுவாமியை வணங்கியபடி இங்கே இருக்கார். அகந்தையை யாராலும் அழிக்க முடியாது, அது இறைவன் ஒருவனால தான் அழிக்க முடியும். இது பார்க்குறப்ப நமக்கு நல்லா புரியும். கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, காவேரி, கோதாவரி, துங்கபத்ரா, கிருஷ்ணா, சராயுங்கிற 9 நதிகள் மக்கள் மூழ்கி கழித்த பாவம் விலக எங்களை காப்பாத்துங்கன்னு சிவபெருமான்கிட்ட போய் வேண்டுறாங்க. சிவபெருமான் அவங்க வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு, நீங்கள் மகாமகத்தன்னைக்கு மகாமக குளத்தில் குளிச்சுட்டு உங்கள் பாவத்தை போக்கிக்கங்கன்னு சொல்கிறார். அவங்களுக்கு துணையாக கூட வீரபத்திரரை அனுப்பி வைக்கிறாரு. மாசி மகம் அன்னைக்கு கும்பேஸ்வரர் மகாமக குளக்கரைக்கு வரப்ப வீரபத்திரர் கோயில் அர்ச்சகர் கோயில் முன்னாடி கும்பேஸ்வரருக்கு பூஜை செய்கிறாரு. அது வீரபத்திரரே கும்பேஸ்வரருக்கு பூஜை செய்கிறதா சொல்லுவாங்க. இந்த கோயிலில் தான் ஒட்டக்குத்தரின் தக்கையாக பரணி அரங்கேற்றம் நடந்தது. மூர்க்க நாயனார் ஒட்டக்குத்தர் சிலை இந்த கோயிலில் இருக்குது. அவங்களோட அருளும் நமக்கு கிடைக்கும். ரவண சித்தரோட அருளும் நமக்கு கிடைக்கும். சிவபெருமானோட கோப அக்னியிலிருந்து வந்தவர் வீரபத்திரர். ஆணவத்தை அடக்கி தன்னை உணர வைக்கிறார். வீரம் உடையவர் எதிரியை அடக்கி தீய சக்திகிட்ட இருந்து நம்ம காப்பாற்றுறாரு. குளிர்ச்சியானவர். பில்லி, சூனியம், ஏவல், மனநோய், பயம், காரணமற்ற கஷ்டம், தொல்லை விலகும், தெளிவு கிடைக்கும். வளர்பிற தசமி திதியில் பிறந்தவங்க தேய்பிற தசமி திதியிலையும், தேய்பிற தசமி திதியில் பிறந்தவங்க வளர்பிற தசமி திதியிலையும் இவரை வழிபட்டால் நல்லது நடக்கும்.